ஹாய் விவர்ஸ், சின்ன தவறுகளால நடந்த பெரிய பாதிப்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க செஞ்ச விஷயங்களை எல்லாம் பார்க்க சிரிப்பும் வரும், வருத்தமாவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சில்லி மிஸ்டேக்ஸ். அமெரிக்கால கேஸ் பைப்லைன்ல வேலை பார்த்துட்டு இருந்த இவங்க தெரியாதனமா தண்ணி பைப்பை குத்தி உடைச்சிட்டாங்க. இதனால கொஞ்ச நேரத்திலேயே இந்த மொத்த இடமும் குளமா மாறிடுச்சு. ஏற்கனவே கேஸ் வராம இருந்த வீடுகள்ல இப்போ தண்ணியும் கட் ஆயிடுச்சு. இந்த வீடியோல இவங்க 56வது மாடி மேல இந்த ஏசி யூனிட்டை பிக்ஸ் பண்ணலாம்னு ஹெலிகாப்டர் வச்சு தூக்கும் போது வெயிட் தாங்காம ரோப் கட் ஆகி இது கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இந்த ரேஸ்கார மேல தூக்கும் போது டயர்களை கட்டாததுனால 1 கோடி ரூபாய் கார் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இவங்க வயலுக்குள்ள விழுந்த காரை இந்த டிராக்டரை வச்சு இழுக்கிறேன்னு டிராக்டரும் வெயிட் தாங்காம வயலுக்குள்ள போய் விழுந்துருச்சு. இவர் எல்இடி ஸ்கிரீன்களை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரே ஒரு கனெக்டிங் ஸ்க்ரூவை போடாததுனால மொத்த எல்இடியும் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. ஜப்பான் 1 வருஷமா உருவாக்குன இந்த ராக்கெட் 5 நிமிஷத்துல வெடிச்சு செதறிடுச்சு. இந்த ராக்கெட் வெடிச்சது மட்டும் இல்லாம இதுல இருந்த எரிபொருள் எல்லாம் கீழே கொட்டி கீழே இருந்த லான்ச்சிங் ஸ்டேஷனும் தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு. இதே மாதிரி எலான் மஸ்க் உடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணும்போது முதல்ல இது கரெக்டா மேல போயிருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இந்த ராக்கெட் திரும்ப கீழே வந்து விழுந்து மொத்தமா வெடிச்சு செதறிடுச்சு. இவர் விஆர் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு கேமுக்குள்ள சண்டை போடுறேன்னு டிவியை குத்தி உடைச்சிட்டாரு. மணல்ல மாட்டின காரை கைத்த கட்டி இழுக்கிறேன்னு இந்த காரோட பம்பரை உடைச்சிட்டாரு. இந்த லாரி டிரைவர் அதிக வெயிட்டான பைப்புகளை இந்த பழைய பிரிட்ஜ் மேல எடுத்துட்டு வந்ததுனால வெயிட் தாங்காம இந்த பிரிட்ஜே உடைஞ்சிருச்சு. இந்த லாரி டிரைவர் இந்த கான்கிரீட் பீமை எடுத்துட்டு போகும்போது ஸ்பீடா திரும்பினதுனால இந்த கான்கிரீட் பீம் கீழே விழுந்து ரோட்லயே உடைஞ்சிருச்சு. ட்ரெயினை ஆபரேட் பண்ணும்போது வெயிட் பேலன்ஸ் ரொம்பவே முக்கியம். இவங்க அளவுக்கு அதிகமா வெயிட் தூக்குனதுனால இந்த கிரெயின் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இந்த 2 வெயிட் லிஃப்டரும் சேர்ந்து இந்த இரும்பு பிரிட்ஜை தூக்குறேன்னு வெயிட் தாங்காம 1 மணி இந்த கார் மேல போட்டு காரையே உடைச்சிட்டாங்க. இந்த சின்ன கிரெயினை வச்சு பெரிய ஃளைட்டை தூக்க முயற்சி பண்ணதுனால வெயிட் தாங்காம கிரெயின் சாஞ்சி ஃளைட்டே உடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இவங்களும் அதிகமான வெயிட்டை தூக்குனதுனால கேபிள் கட் ஆகி இந்த கண்டெய்னர் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இவர் புது கம்ப்யூட்டர் வாங்கி சந்தோஷமா டேபிள் மேல வைக்கும்போது ஒரே செகண்ட்ல இந்த CPU கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. பாவம் இவருடைய முகத்துல இருக்கிற ரியாக்ஷனை பாருங்க, அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டாரு. இந்த கேப்டன் பிளாட்ஃபார்ம் இருக்கிறது கவனிக்காம கப்பலை நேரா கொண்டு வந்து இடிச்சிட்டாரு. இதே மாதிரி இவரும் புது போட்டை இந்த பிரிட்ஜ் மேல போய் இடிச்சு போட்டையே ஓட்டையாக்கிட்டாரு. இவங்க 2 பேரும் போட்டை ஓட்ட தெரியாம இந்த பிளாட்ஃபார்ம்ல இடிக்க போயிருக்காங்க. இவர் போட்டை எடுத்துட்டு போய் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. ஆனாலும் இவங்க பிளாட்ஃபார்ம்ல போய் மோதி போட்டை ஓட்டையாக்கிட்டாங்க. இதே மாதிரி இவரு வண்டியில இருக்கிற ஏணி வெளியில தள்ளிட்டு இருக்கிறத பார்க்காம இந்த சிக்னல் கம்பத்துல இடிச்சு டிராபிக் சிக்னல் போஸ்ட் கம்பத்தையே உடைச்சிட்டாரு. இவர் இந்த டிராக்டரை வச்சு அதிகமான வெயிட்டை இழுக்க முயற்சி பண்ணதுனால முதல்ல டிராக்டர் மேல தூக்கி இருக்கு. அதுக்கப்புறம் டிராக்டர் வேகமா வந்து கீழே விழுந்ததுனால டிராக்டரோட ஒரு ஃப்ரண்ட் டயரே மேல பறந்திருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கண்ணாடியை ஃபிக்ஸ் பண்றேன்னு ஒரே செகண்ட்ல உடைச்சிட்டாங்க. இவரும் அதிக வெயிட்டான கம்பிய சின்ன கிரெயினை வச்சு தூக்க முயற்சி பண்ணதுனால இந்த வண்டியை கவிழ பார்த்திருக்கு. இந்த ஸ்டீல் டேங்குக்குள்ள அதிகமான பிரஷர் செலுத்தினதுனால இந்த ஸ்டீல் டேங்கே இப்படி வளைஞ்சிருச்சு. இவர் கண்டெய்னர் வரது பார்க்காம ஓவர் ஸ்பீடா வந்ததுனால 2 கண்டெய்னரும் மோதிருச்சு. 2013ல ஸ்பெயின் நாடு ஐசக் பெரல்ங்கிற இந்த சப்மெரினை முதல் முறையா தண்ணிக்குள்ள இறக்குனாங்க. ஆனா இந்த சப்மெரின்ல சரியான முறையில வெயிட் பேலன்ஸ் செக் பண்ணாததுனால பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சப்மெரின் மொத்தமா தண்ணிக்குள்ள முழுகிருச்சு. சாம்சங் நிறுவனம் 2016ல இந்த கேலக்ஸி நோட் 7 மொபைலை பெஸ்ட் மொபைல்னு அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா இதுல இருக்கிற பேட்டரியை ஒழுங்கா செக் பண்ணதுனால மொபைல் எல்லாம் பயங்கரமா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மொபைல் வெடிக்கவும் செஞ்சிருக்கு. இந்த ஒரு பேட்டரினால சாம்சங் நிறுவனத்துக்கு பல கோடி ரூபாய் லாஸ் ஆகிருக்கு. லண்டன்ல வாக்கி டாக்கி பில்டிங்னு பல கோடியில செலவு பண்ணி இந்த பில்டிங்கை கட்டினாங்க. ஆனா இந்த பில்டிங் முழுக்க ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியை வச்சதுனால இந்த பில்டிங் மேல சூரிய ஒளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ஏரியாவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதனால இந்த தெருவுல இருந்தவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி மறுபடியும் இந்த பில்டிங் உடைய மொத்த கண்ணாடியையும் நார்மல் கிளாஸா மாத்திருக்காங்க. இதே மாதிரி டிஸ்னி நிறுவனம் உலக புகழ்பெற்ற ஆர்கிடெக்சரான பிராங்க் கெரியை வச்சு இந்த டிஸ்னி கன்சர்ட் ஹாலை கட்டினாங்க. ஆனா இதுலயும் சூரிய ஒளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ரோட்ல காரை ஓட்டிட்டு போற எல்லாராலையும் ரோட்டை தெளிவா பார்க்க முடியாம போயிருக்கு. இதனாலேயே மறுபடியும் பல கோடிகளை செலவு பண்ணி இந்த பில்டிங் முழுக்க இருந்த ரிஃப்ளெக்டிங் ஷீட்டுகள் எல்லாம் மாத்திருக்காங்க. ஸ்பெயின் நாட்டுல மிகப்பெரிய ஏர்போர்ட்டை கட்டுறேன்னு 2009ல கியூடட் ரியல் சென்ட்ரல்ங்கிற இந்த ஏர்போர்ட்டை சிட்டியை விட்டு ரொம்ப அவுட்டர்ல போய் கட்டினாங்க. ரொம்ப அவுட்டர்ல போய் கட்டினதுனாலேயே பேசஞ்சர்ஸ் இந்த ஏர்போர்ட்டுக்கு வரவே இல்ல. சுத்தி பில்டிங் எதுவும் இல்லாததுனால இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள ஏசி போட்டாலும் வெப்பமாவே இருந்திருக்கு. கொஞ்சம் மாசங்கள்லயே இந்த ஏர்போர்ட்டை மெயின்டைனும் பண்ண முடியாம கவர்மெண்டே இந்த ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஏர்போர்ட்னால ஸ்பெயின் கவர்மெண்ட்டுக்கு பல கோடிகள் லாஸ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாம 2002ல பிரஸ்டிஜ்ங்கிற கப்பல் 27 டன் க்ரூட் ஆயிலை ஏத்திட்டு போகும்போது டேங்க்ல ஆயில் லீக்கேஜ் ஏற்பட்டிருக்கு. உடனே கப்பலுடைய கேப்டன் ஸ்பெயின் நாட்டு ஹார்பரை கனெக்ட் பண்ணி ஆயில் லீக்கேஜ் ஆகுது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு.
ஸ்பெயின் கவர்மெண்ட் இந்த கப்பலை எங்க ஹார்பருக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இதனால அந்த கேப்டன் வர வழி இல்லாம கப்பலை அங்கேயே நிறுத்தி வச்சதுனால டேங்க்ல இருந்த ஹோல் பெருசாகி கப்பல் 2 துண்டா உடைஞ்சு மொத்த ஆயிலும் ஸ்பெயின் நாட்டு கடற்கரைக்கே போயிருக்கு. முதல்லயே ஹெல்ப் பண்ணியிருந்தா ஸ்பெயின் நாட்டுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருந்திருக்காது. இந்த கப்பலுக்கு ஹெல்ப் பண்ணாததுனால இந்த ஆயில் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஸ்பெயின் நாட்டுக்கு ஏகப்பட்ட கோடிகள் செலவாகி இருக்கு. எலிட்டிலியாங்கிற ஏர்லைன்ஸ் 2006ல $3300 டிக்கெட்டை 2 ஜீரோவை போடாம வெறும் $33ன்னு ஆன்லைன்ல போட்டுட்டாங்க. உடனே மக்களும் ஏர்லைன்ஸ் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு நினைச்சு வெறும் $33லயே எல்லா சீட்டுகளையும் புக் பண்ணிருக்காங்க. இதனாலேயே ஒரே நாள்ல இந்த ஏர்லைன்ஸ்க்கு பல லட்சங்கள் லாஸ் ஆகியிருக்கு. ஜூலை 3, 2014 அன்னைக்கு வாஷிங்டன்ல இருந்து இந்த கார்கோ ட்ரெயின்ல 6 போயிங் 737 விமானங்களை அனுப்பியிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே ரயில்வே ட்ராக்ல ஏற்பட்ட விரிசலால ட்ரெயின் கவிழ்ந்து 6 விமானங்களும் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. விழுந்த வேகத்துக்கு விமானங்கள் எல்லாம் உடைஞ்சிட்டதுனால ஒரே நாள்ல இந்த விமான நிறுவனத்துக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ரயில்வே ட்ராக்கை மெயின்டைன் பண்றதுதான் இருக்கிறதுலயே ரொம்பவும் கஷ்டமான வேலை. இந்த ட்ரெயின் போகும்போது ரயில்வே ட்ராக்ல இருந்து எவ்வளவு நெருப்பு வருது பாருங்க. இந்த ட்ரெயின் புகை விட்டுக்கிட்டே போகும்போது இது விடுற புகை கரண்ட் கம்பியில பட்ட உடனே நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளையா ட்ரெயினுக்கு எதுவுமே ஆகல. பொதுவா ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது நிறைய விபத்துகள் நடக்கும். இதுக்காக தான் ரயில்வே கேட்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா இந்த வீடியோல பாருங்க, சிக்னல் ப்ராப்ளம்னால ட்ரெயின் கிராஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே கேட் ஓபன் ஆயிடுச்சு. ஆனா நல்ல வேளையா யாருமே ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணல. இந்த வீடியோல பாருங்க, இங்க ரயில்வே கேட்டே இல்லாததுனால இவர் ஜஸ்ட் மிஸ்ல இந்த ட்ரெயின்ல மோதாம தப்பிச்சிட்டாரு. இந்த வீடியோல ட்ரெயினே கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேட்டையே க்ளோஸ் பண்றாங்க. இந்த ட்ரெயின் ஓவர் ஸ்பீடா வந்ததுனால ட்ராக்கை விட்டு நகர்ந்து மொத்த ட்ரெயினும் கவிழ்ந்துருச்சு. ஓகே வியூவர்ஸ், முன்னாடி எல்லாம் ரயில் பயணங்கள் தான் பாதுகாப்பான பயணமா இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் ரயில் விபத்துகள் தான் அதிகமா நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.